வவுனியா மாவட்டத்தினுடைய மத்திய பாரம்பரியங்களையும் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சோமா இருக்கிறேன். நான் நிற்கிற இடம் வந்து வவுனியா மாவட்டத்தினுடைய மத்தியில் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது என்று சொன்னால், வவுனியா பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டில் வவுனியா பிரதேச கலாச்சார பண்பாட்டு விழான்ற ஒரு அம்சம் தான் மிக பிரமாண்டமான முறையில் நடக்க போகுது என்று சொன்னால் முக்கியமான முயற்சியை வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த காணொலி கூட நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போதைய ஜெனரேஷனுக்கு ஏற்ற முக்கியமான விஷயங்கள், அதாவது நாங்கள் எங்களுக்கு முற்பட்ட மூதாதையர்கள் வாழ்ந்த அவையில் பாவித்த பொருட்கள், அவையில் வாழ்வியல் முறை அனைத்தையும் வந்து ஒரு அம்சத்துக்கு கூட கொண்டு வரக்கு தயாராக இருக்கின்றாங்க. இந்த காணொலி கூட நீங்க பார்க்க போற விஷயம் அதுதான். அங்கே அழகான முறையில் மிகவும் தத்துவமான முறையில் உண்மையாக இருக்கிறார்கள். தொடர்ந்து சூரசங்காரம் என்ற துணைப்பொருள்கள் தாண்டிக்குள்ள மக்களினால் அங்கே தமது சமயம் சார்ந்த கலாச்சார வேதியங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிக்குள மக்கள் தமிழர்களின் வீரமும் விவேகமும் குறைந்த வாழ்வியல் முறை மற்றும் கலாச்சார பண்பாடுகளை அங்கே அடுத்த உறுதியில் அனுபவித்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் சுத்தாந்த இளைஞர் சங்கத்தினர் 3 ஊர்திகளை சுத்தாந்த இளைஞர் சங்கத்தினரால் சுத்தாந்த பாரதி மற்றும் தமிழ் வாழ்வியலில் கண்ட பொருட்களும் ஆரோக்கிய வாழ்வும் தானிய உணவுகளும் ஆரோக்கிய வாழ்வும் என்ற குறிப்புகள் 3 ஊர்திகளை வடிவமைத்திருக்கிறார்கள் சுத்தாந்த இளைஞர் சங்கத்தினர். வவுனியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் பண்பாட்டு விழா, எங்களோட பண்பாட்டு விழாவும் வாகன பவனியும் இடம்பெற இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு கிராமங்களும் தங்களுடைய பாரம்பரியங்களையும் தங்களுடைய பண்பாடுகளையும் கிராம மரபுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் ஊர்திகளை வடிவமைத்து மிகவும் சிறப்பாக சிரமப்பட்டு அழகாக வடிவமைத்து ஒவ்வொரு ஊர்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் 46 ஊர்திகளுக்கு மேலே வர இருக்கின்றது. அது சமயம், தங்களுடைய வாழ்வாதாரம், பாரம்பரியம், பண்பாடு விடயங்களை சிறப்பாக வெளிப்படுத்திய வண்ணம் ஒவ்வொரு ஊர்திகளும் இங்கு வருகின்ற வண்ணம் உள்ளன. வருகின்றன. குஞ்சு மயில்களும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றன. குட்டி மயில்கள் ஆடுகின்றன. மயிலாட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலை இடும்பனுடைய பாரம்பரியத்திலிருந்து தமிழிலே வந்து சேர்ந்த ஒரு பெரிய பாரம்பரிய கலையாக இருப்பது இந்த காவடி என்று சொல்லப்படுகின்ற
நிகழ்வு. காவு நதிகளிலே இந்த மலைகளை பொருட்களை நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது நதிகளிலே 2 புறங்களிலும் அந்த பூஜனை பொருட்களை கட்டி மலையெழுகின்ற வழக்கம் ஆரம்பத்திலே இருந்தது. அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே இந்த காவடி என்று சொல்லப்படுகின்ற இந்த மரபு தமிழர் மத்தியிலே முகழ்த்திருக்கின்றது. இதோ பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, குங்கும காவடி, தேவர் காவடி என்று வரலாற்றோடு தொடர்புடையது இந்த கோலாட்டம். அந்த வகையில இந்த கோலாட்ட நிகழ்வு இங்கே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் பாரம்பரிய கலை நிகழ்வுகள் இங்கே மிக அழகாக மத்தியிலே எங்களுடைய ஊர்திகளும் கலைகளாக பண்பாட்டிய பாரம்பரியங்களை பறைசாற்றி நிற்கின்ற ஊர்திகளும் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கோலாட்டம் என்று சொல்லப்படுகின்ற இதோ ஒயில் ஆட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டம் சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சிறார்களுடைய ஒயிலான ஆட்டம். ஒயில் என்றால் அளவு என்பது 21 வகையான அசைவுகளோடு ஆடப்படுகின்ற ஒயில் ஆட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கும்மி என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு. மற்றது இந்த முருவாட்டம் என்று சொல்வதில்லை, அவர் அழுது கொண்டு வருகின்றார். இதோ ஞானப்பழம் நாங்கள் தருகின்றோம். முருகப்பெருமானுடைய இந்த அழகை பாருங்களா, ஐந்தோ சந்தோஷப்படுகிறார், ஆடுகிறார், பாடுகிறார். அவரின் பின்னாலே சென்ற அளம்பும் தேனங்காமல் திருக்களுக்கொன்றூரனே வந்த அடுங்காவடியோன் சிந்தும சேவடியோன் வரகந்தைய புற குழந்தையை கொண்டு நின்று இங்கு சென்றவன் யாரோ என்று காவடி ஆடுகிறார்கள். இதோ இந்த சிலம்பம் கலை, சிலம்பம் ஆடுகிறார்கள். இந்த மீண்டும் ஒரு ஒயிலாட்டம், ஒயிலோடு ஆடுகிறார்கள், அழகாக ஆடுகிறார்கள். தங்களுடைய கரங்களிலே துணிகளை வைத்து அசைத்து ஒயிலாக இந்த ஒயிலாட்டம் இங்கே ஆரம்பமாக்கி கொண்டிருக்கிறது. இதோ இன்னும் ஒரு கோலாட்டம், இதோ மீண்டும் ஒரு கரகாட்டம். ஆமாம், மிக நேர்த்தியாக கரகங்களை செம்புகளை அடுக்கி தலையிலே அந்த செம்புகள் தலை வந்து கொண்டிருக்கின்றார். அதோடு உமையம்மை வந்து கொண்டிருக்கிறார். காத்தவராயன் சிந்தனடை தூக்கினுடைய ஒரு போதி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தமிழக பாரம்பரிய கரகன்பாட்டோடு கூடிய இந்த மங்கள பறை முழங்கி நாடைக்கினார்கள் என்று நாங்கள் கூறும் அந்த வகையான சிறப்பு மிகுந்த இந்த பறை அரங்க காலங்களிலே வரவேற்பு நிகழ்வுகளிலும் திருமண வீடுகளிலும் முழுமையான இந்த நிகழ்வுகள் இங்கே இந்த பறை ஒரு மேடை கண்டிருக்கின்றன. பறை இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். மிக ஞாபகமாக இந்த மங்கள இசை, மங்கள பறை இசை, பறையிலே 2 வகை இருக்கிறது. மங்கள பறை இசை, அமங்கல பறை இசை என்று சொல்லப்படுகின்ற 2 வகையான இசைகள். இங்கே மங்களம் என்று சொல்லப்படுகின்ற 2க்கு மேற்பட்ட ஊர்திகள் பவனி வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஊர்தியும் ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய சகோதர மொழியியலாளர்கள், சகோதர மொழி பேசுகின்ற எங்களுடைய சகோதரிகள் மிக அழகாக இதோ எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்ற சகோதரர்களுடைய தொடர்ந்து இதோ அழகிய ஆண்கள் ஆடுகின்ற ஒயிலாட்டம். போனியா தேசிய கல்வியியற் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் இதோ தங்களுடைய ஒயிலாட்டத்தை, ஆண்கள் ஆடுகின்ற ஒயிலாட்டத்தை ஆடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ரவா நடனம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இதோ மகளிர் அணி ஒன்று கும்மி கொட்டி ஆடி வருகிறது மிக நேர்த்தியாக. கும்மியாடி வண்ண கும்மியடி நீயும் குனிந்து வளைந்து கும்மியடி வீர சுதந்திரம் வேண்டும் என்றனையும் வளைந்து நலிந்து கும்மியடி. கும்மியாடி வண்ண கும்மியடி நீயும் குனிந்து வளைந்து கும்மியடி வீர சுதந்திரம் வேண்டும் என்றனையும் நலிந்து வளைந்து கும்மியடி என்ற வகையிலே அந்த கும்மி இடம்பெற்றிருக்கிறது. இது ஓப்பிலை நடனம். உண்மையாகவே அந்த காலத்தில் இருந்து முத்துமாரியம்மன் வழிபாட்டோடு கூடிய ஓப்பிலை நடனம். இது எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய ரபான் நடனம் மிக நேர்த்தியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ரபான் நடனம் செயலத்தினால இன்றைய தினம் வந்து கலாச்சார நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கலாச்சார நிகழ்வுல பார்க்க போனால் இன்றைய தினம் 46 பார ஊர்திகள் மூலம் எமது பாரம்பரிய விடயங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி, அதாவது பாரம்பரியத்தில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம் என்ற விடயங்களை இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அந்த பாரம்பரிய அந்த காலத்தில் வந்து நாங்கள் மாட்டு வண்டியில், அதே போன்று அந்த துளால தண்ணி எடுத்து இது செஞ்சது, அதே போன்று இது எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் எவ்வாறு செஞ்சோம், கலப்பை மூலம் எவ்வாறு விவசாயம், அதே போன்று நாங்கள் எங்களை அந்த பாரம்பரிய ஆரம்ப காலத்தில் நாங்கள் பாவிச்ச பொருட்கள் அது சம்பந்தமான விடயங்களை காட்சிப்படுத்தி, அதே போன்று ஒவ்வொரு மதங்கள் சம்பந்தமான ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், அதே போன்று இஸ்லாம், பௌத்தம் போன்ற மதங்கள் ஊடாக அவங்களுடைய கலாச்சார இதுகள், அவங்களுடைய கலாச்சார பாரம்பரிய விடயங்கள் சம்பந்தமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பிரதேச சேலம் ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் வந்து உண்மையிலே மிகவும் ஒரு பிரயோசனம் அளிக்கும் நான் நினைக்கின்றேன். இப்பத்திய ஜெனரேஷன் அவங்களுக்கு இந்த இது மிகவும் பிரயோசனம் அடையும். அந்த காலத்தில் அந்த மூதாதையர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற விடயம் வந்து மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என நான் இந்த இடத்தில் கருதுகிறேன்.
அந்த காலத்து மாதிரி ஆக்களை வெட்டி ஆக்களையெல்லாம் சோம்பேறி ஆக்கியாச்சு இப்போ நவீன முறையில் அதெல்லாம் இல்லாமல் பழைய முறையில் செய்தால் அதிகமான விளைச்சலையும் பெறலாம். நோய் தாக்கம் அது இது இல்லாமல் போகும். மனிதன் சோம்பல் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் 2 மணிக்கு விடியப்புறம் 2 மணிக்கு எழும்பி மாட்டால் தண்ணி இறைச்சி தான் வேலை செய்கிறோம். நாங்கள் அப்படி செய்து தான் இந்த எங்களோட பழைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்தது. இப்போ எல்லாம் நவீன முறை. அதால் உண்மையாகவே இந்த நவீன முறை போய் பழைய முறை மீண்டும் வந்தால் மக்களுக்கு செலவு குறைவு, சோம்பல் இல்லாமல் போகும், மக்கள் எல்லாம் நல்லவாக வாழலாம் என்றதை தெரிவித்துக் கொள்ளும்.
பிரதேச செயலகத்தினால பாரம்பரிய நிகழ்ச்சிகளாக இன்று நடத்தப்பட்டு கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி நாங்கள் பனை மரங்களில் இருந்து நாங்கள் இப்படி விளையாட்டுகளை செய்தோம், மற்றும் ஏனைய கெட்டிப்புல்லு மற்றும் கபடி விளையாட்டுகள், இப்படி பலவிதமான விளையாட்டுகளை நாங்கள் ஆதி காலங்களில் எங்களோட முதியோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்படியான விளையாட்டுகளை நாங்கள் இன்றைய தினம் எங்களோட கிராமங்கள் அனைத்து கிராமங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு கிராம சபையாளர் பிரிவில் இருந்தும் பாரம்பரிய விளையாட்டுகளை இன்றைக்கு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களோட இதை பொறுத்தளவில், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் நாங்கள் வந்து எங்களோட ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த செயல்பாடு செய்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட பாரம்பரியம் அழியக்கூடாது, எங்களோட விளையாட்டுகள் கலாச்சாரங்கள் அழியக்கூடாது என்ற காரணத்தினால நாங்கள் இந்த விளையாட்டை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஓட ஓட பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறாங்க.
ரெண்டும் இருக்கு. உற்பத்தி மற்றும் பாரம்பரிய முறையில் மணியோடு உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிறப்பான முறையில் விபரீதங்கள் செயல்படுத்தப்பட்டு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதனை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பாரம்பரிய முறையில் எவ்வாறு நெல்லை உற்பத்தி செய்வது தொடர்பான அந்த விடயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விடயங்களில் ஒன்றாக இந்த கோலாட்டமானது காணப்படுகின்றது. இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்வாக இந்த கோலாட்டத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த வகையில் கோலாட்ட நிகழ்ச்சி இப்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே களிகம்பு ஆட்டம் என்று சொல்லப்பட்ட இந்த கோலாட்ட நிகழ்வு மருவி இன்று கோலாட்டம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வாக மாறியிருக்கிறது. கோல் கொண்டு ஆடுகின்ற பாரம்பரிய உபகரணங்கள் என்று அந்த துணிபொருளோடு நடைபெறுகின்ற அந்த ஊர்தி பவனி நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதனை இப்போது நாங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தற்காலத்தில் அவ்வாறான அந்த உற்பத்தி பொருட்களை காண்பது என்பது மிகவும் அரிது. அவ்வாறான அரிதான மருவி இருக்கின்ற அந்த உற்பத்தி பொருட்களை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்பதனை தற்போது தங்களுடைய கண்களுக்கு விருந்தாக உற்பத்தி செய்கின்ற அந்த நிகழ்ச்சியினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக வெளிக்குளம் கிராம அலுவலர் பிரிவில் இருந்து வெளிக்குளம் கிராமத்தில் பாரம்பரிய விவசாய பயிற்சியையும் பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 1950 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதி வடிவமைத்து வழங்கிய வெளிக்குளம் கிராம அலுவலர் பிரிவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சமணங்குளம் கிராமத்தில் இருந்து அதே வேளையில் பனை உற்பத்தி சார்ந்த அந்த உற்பத்தி பொருட்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களுடைய காட்சி வவுனியாவிலே இருக்கின்ற இந்த கிராமங்களிலே எல்லப்பர் மருதங்குளம் கிராமம் மிக புராதனமான பாரம்பரிய வரலாறு கொண்ட வரலாற்று எச்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, 8 முகம். அந்த சிவலிங்கத்தினுடைய முகம் 8 முறை இன்னும் கண்டறியப்படவில்லை. அந்த வகையான சிறப்புமிக்க அந்த ஆலயம் இந்த எல்லப்பர் மருதங்குளத்தில் இருக்கின்றன. அது மட்டும் இது எல்லாம் இந்த பிரதேசத்தினுடைய எச்சங்களாக அமைந்து காணப்படுகிறது. சிறப்பு பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமான வாழ்வும் என்ற வகையிலே இந்த ஊர்தி காட்சிப்படுத்த வடக்கு மாகாண பண்பாட்டு அழைப்பில் அனுசரணையிலே வவுனியா பிரதேச பேரவையில் பிரதேச
வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராம அலுவலகர் பிரிவு சார்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டு கழிச்ச இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போதைய கால ஜெனரேஷனுக்கு தெரியுமோ தெரியல. இது வந்து உழவுக்காக பயன்படுத்த பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் மேக்ஸ் இருக்குது. அந்த பழைய காலத்தில் உணவுகள் வந்து பாதுகாக்கிற முறை வந்து உரி கட்டப்பட்டிருக்கு. இந்த இதில் தான் உணவுகள் வந்து பாதுகாக்கப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கல் இருக்குது, இங்கால அம்மி இருக்குது, மற்றது இங்கே உரல் இருக்குது. மற்ற பழைய காலத்தில் பாவிக்கப்பட்ட அந்த பித்தளை தட்டங்கள், விளக்குகள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாந்தர் இருக்குது. கிடுகாலம் ஈயப்பட்டு இப்படி ஒரு 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 வீட்டுக்குள்ளே அடங்குகிற அம்சங்கள், ஒரு உழவரோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற அம்சங்கள் வந்து இங்கே காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமத்து வாழ்வியல் அம்சங்கள் அடங்குற அத்தனை விஷயங்களும் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தானியங்கள், இதில் வந்து நெல் வயல்கள், மற்றது ஒரு கோயில், மற்றது நெற்களஞ்சியம், மற்றது ஒரு நெற்கதிர்கள், மற்றது பெரிய ஒரு குளம் வந்து இங்கே வந்து கொண்டு போட்டிருக்காங்க. குளத்தில் தாமரைப்பூ எல்லாம் மலர்ந்துருக்கு. இங்கால மருதம் என்ற பேர் வந்து இது சூட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகான, கிடுகு பின்னல், நெல் வயல் இந்த ஒரு முக்கியமான உழவர் வாழ்வியல் விஷயங்கள், நாங்கள் தவிர்த்த விஷயங்கள் இது வந்து இல்லை காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டி, பாண்டத்தில் சமைக்கிற விஷயங்கள் உண்மையில் இந்த காலத்தில் மருகி போன விஷயங்களை தான் காட்டியிருக்கிறாங்க. இதில் அம்மி, ஆட்டுக்கள், இதில் முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு நெற்களஞ்சியம் என்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுது. அதாவது ஆரம்ப காலத்தில் நெல்லை வந்து இப்படித்தான் களஞ்சியப்படுத்தி இப்படி ஒரு இடத்தை வந்து செய்து அதில் வந்து களஞ்சியப்படுத்தி தேவையான நேரம் பாவிச்சுக்கொள்வாங்க. ஒரு அருமையான ஒரு துலா கிணறு ஒன்று வந்து செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இது வந்து பாவிக்கப்பட்டது. இப்போ அது இல்லாமல் போயிட்டு இப்போத்தைய காலங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக கொண்டு வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சொன்னால் கிராமிய விளையாட்டுகள் வந்து இந்த ஒரு தயங்கத்துக்களை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. என்னென்ன விளையாட்டுகள் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, வேட்டையாடல், சாக்கோட்டம், தண்ணீர் அடித்தல், பட்டம் விடுதல், கபடி விளையாடுதல், தீப்பெட்டியில் வந்து தொலைபேசி. உண்மையில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் தொலைபேசின்ற ஒரு விஷயம் வாரக்க முன்னுக்கு இந்த தீப்பெட்டியை 2 பக்கம் கட்டி அதில் ஒரு இடையில் நூலை கட்டி இதில் கதைச்ச வரலாறுகள் எனக்கும் தெரியும். மற்றது உப்பு மூட்டை தூக்குறது, பசுவும் புளியும் சொன்னால் பால் முட்டி, தயிர் முட்டி விளையாட்டுதல், சிக்குப்புக்கு ரயில் விளையாட்டு, பூவரசம் பீப்பி, குளம் கரை, மற்றது குலையாய் குலையாய் முந்திரிக்காய், மற்றது புளியடி எவ்விடம், சிரட்டை பந்து, 10-20 கயிறிழுத்தல் சொன்னால் இதில் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றின்னு சொல்லி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மற்றது கெந்திக்கோடுன்ற ஒரு விளையாட்டு. உண்மையில் இதை மற்றது உண்டிகோல் அடித்தல், அது கிட்டத்தட்ட கெட்ட பவுண்டு சொல்லுவாங்க. பனங்காய் வண்டி உருட்டுதல், டயர் வண்டி உருட்டுதல், கமுகு மட்டையை வைத்து இழுத்தல், இந்த கெட்டிப்புல். ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் இப்போத்தைய காலத்தில் இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. தங்களால் முடிந்த உபகரணங்களை உருவாக்கி அதன் மூலம் இலகுத்தன்மையை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது, அறுவடை செய்கிறது, அதை விற்பனை செய்கிறதுன்ற பல்வேறுபட்ட அம்சங்களை வந்து விவசாயிகள் தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். இப்போ என்ன சொன்னால் அதில் இருக்கிற அம்சங்களை தான் இதில் காட்டியிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கைப்பலகை, அதாவது பலகை அடிக்கிறதுக்கு இந்த உபகரணம் வந்து பயன்படுத்தப்படுறது. மாட்டு பலகை, அதாவது மாட்டால் வந்து பலகை அடிக்கிறது, சேத்துளவுக்கு பயன்படுத்தப்படுறது. வேலைக்காரன் கம்பு சொல்கிறது, பொலி எடுக்கிறதுக்கு அறுவடை செய்த பிறகு இந்த கம்பை பயன்படுத்தி தான் நெற்கதிர்கள் வந்து பிரித்தெடுப்பார்கள். மற்றது வடக்கயிறு, மற்ற பார்த்திங்கன்னா சாலுன்ற ஒரு விஷயம் இருக்குது, தும்பின்ற ஒரு விஷயம் இருக்குது, மற்றது லாந்தர், மற்ற கிளப்பை. ரைட், இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் மாட்டு வண்டில், பலகையில் செய்த மாட்டு வண்டில், பெட்ரோல் மேக்ஸ், முக்காலி, குல்லம் என்று சொல்கிற ஒரு விஷயம். மற்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் கட்டு மிளார் என்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றது சுரக்குடுவை. இது வந்து ஒரு காய், இது காயில் தான் இந்த பாத்திரம் வந்து செய்திருக்கு. வந்து சுரக்காயை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மற்றது நுகம், மற்றது வாழ்க்கயிறு, இப்படியான விஷயங்களுக்கு இது உண்மையில் ஒரு முழு விவசாயினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற அம்சமாக தான் இருக்குது. ஒரு விவசாயத்தை என்ன மாதிரி இலகுத்தன்மையாக அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்கன்ற ஒரு அம்சம்.
இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலையை வந்து செய்திருக்கிறாங்க. இது வந்து கையால் தான் செய்திருக்கிறது, ஒரு மெஷின்கள் வந்து பாவிக்கிறது இல்லை, உண்மையில் கையால் செய்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நான் நினைக்கிறேன் சூரனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காட்சி அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை குடம் வந்திருக்கு. உண்மையில் ஆரம்ப காலத்தில் பித்தளை குடங்களில் தான் குடித்தவையில் மற்ற மண் குடங்களில் குடிச்சிருக்கணும். இதுவும் வந்து ஒரு விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற அம்சங்கள் அத்தனையும் இருக்குது. நான் ஏற்கனவே இப்போத்தைய ஜெனரேஷனுக்கு வந்து இது உண்மையில் தெரிஞ்சிருக்கு, அது இதை கண்டிருப்பாங்களோ தெரியல, படங்களில் தான் பார்த்துருப்பினோம். பட் இது வந்து நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில் எங்களோட இந்த விஷயங்களை பார்க்கல எங்களோட வாழ்வியல் அப்படியே பாரம்பரியத்தோடு அந்த காலத்துக்கு கொண்டு போன ஒரு உணர்வு வந்து உண்மையில் வருது. இது வந்து துலா கிணறு. உண்மையில் இது இப்போத்தைய காலத்தில் முற்றுமுழுதாக இல்லை, ஆரம்ப காலத்தில் வந்து இருந்தது. இது ஒரு பக்கம் வாளி கட்டி இருக்கும், மற்ற பக்கம் பாரம் இருக்கும். அந்த வாளியை பிடிச்சி அப்படியே நாங்கள் உள்ளுக்கு விட்டுட்டு தண்ணி அள்ளின பிறகு அப்படியே விட்டோம்னா அந்த பின்பக்கம் இருக்கிற பாரத்துக்கு வாளி மேலால் வரும். இது வந்து ஒரு தண்ணி அள்ளுறதுக்கு இலகுத்தன்மையை வந்து ஏற்படுத்தி இருந்தது அந்த காலத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் செக்கு, அதாவது எள்ளு அரைக்கிற செக்கு, அதாவது நல்லெண்ணெய் எடுக்கிறதுக்காக இந்த செக்கு வந்து பயன்படுத்தப்படுறது. ஆரம்ப காலத்தில் இது வந்து இதில் வந்து மாடு தான் கட்டி இழுக்கப்பட்டது. இப்போதைய காலத்தில் தான் மெஷின் வந்து பயன்படுத்தப்படுது. உண்மையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாரம்பரிய முறையாகவும் உடலுக்கு சுவாத்தியமான விஷயமாகவும் இருந்தது.